மேடை ஏறி ஒரு கட்சியின் தலைவர் பேசிட்டு இருக்காருங்க. மேடை ஏறி பேசிட்டு இருக்கும்போது சீமானண்ணா எங்களுக்கு லிங்க் வேணும். என்ன லிங்கு? இந்த கூட்டத்துடைய லிங்க் வேணுமா? இந்த கூட்டத்துடைய லிங்க் நாம் தமிழர்களுடைய கட்சியினுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அதுல பார்த்தாலே வரப்போகுது. சரி, அந்த லிங்க் எடுத்து அப்படியே யூடியூப்ல சன் டிவி நேரலை பண்ணிடுவியா? பண்ண மாட்டேன். அதுல ஏதாவது சீமானன் ஒரு வார்த்தையை விடுறாரா? அதுல ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குதா? இல்ல அதை திரிச்சு பேசி ஏதாவது ஒன்று ஒரு மீம் கிரியேட் பண்ண முடியுமாங்கிறதுக்காகவே அந்த லிங்கை கேட்டிருக்காங்க. அப்போ லிங்கை கேட்கணும்னா கட்சி பொறுப்பாளர் கேட்கலாம், கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்பியா? இப்படி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஏன் திமுகவில் லியோனி, திமுகவில் நாஞ்சில் சம்பத்து யாராவது பேசிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒருத்தர் குறுக்கிட்டு உங்க நீங்க பேசுற லிங்க் கொடுங்க, பேசுற லிங்க பேசுறவங்ககிட்ட போய் கேட்பாங்களா? இன்னொரு மது போதையில் அந்த ஊடகங்கள் இருந்தா சொல்லப்படுது. மது போதையில் இருந்த பொழுது அவரை யாரும் அடிச்சிடக்கூடாது, தாக்கிடக்கூடாது, ஏன்னா கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு தாக்கிடக்கூடாதுக்காக தான் வேகமா போய் வழிவிட சொல்றாரு. வேகமா போய் அவனை அனுப்பி விடுங்கப்பா அப்படின்னுக்காக தான் நெட் சீமான் அவர்கள் வேலை இறங்கிட்டாரு. இறங்கும் போது கட்சிக்காரங்க ஒருத்தங்க வந்து குறுக்க வராங்க, தள்ளி போன்றாரு. அந்த காணொலி மிக தெளிவா பதிவாயிருக்கு. தள்ளி போன்றாரு, உடனே கட்சிக்காரன் அடிச்சிட்டாரு. ஊடகர்கள் அடிக்க பாஞ்சாரு. எங்க அடிக்க பாஞ்சாரு? இன்னொன்று, கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணணும். மேடை ஏறி போன பிறகு ஒரு கட்சி தலைவரை பார்த்து ஒரு ஊடகர், நல்ல ஊடகராக இருந்தா, அவன் உண்மையிலே பத்திரிகையாளராக இருந்தா பேசுவானாங்க. பத்திரிகையாளர் ஒரு சாமானியம் பேசலாம், ஒரு உணர்ச்சிப்பட்டு லவ் யூ சொல்லுவான், சில தற்கூரிகள் வந்து டிவி கேன்னு கத்தும், ஒருத்தன் வந்து கருணாநிதி வாழ்கன்னு கத்துவான். ஒரு கட்சி கூட்டம் நடக்கும்போது பொதுமக்கள் வரும்போது எல்லாரும் ஒவ்வொரு தரப்பு ஆடியன்ஸ் கத்தான் செய்வான், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு பத்திரிகையாளர் கத்துவானா? பத்திரிகையாளர் ஒரு கட்சி மாவட்ட செயலர் கூட பத்தி பேச மாட்டான். அவன் நிற்பான், அவனுக்கு பேட்டி கிடைச்சாலும் கிடைக்கணுமா, பேட்டி கிடைக்கிற வரைக்கும் காத்திருப்பான். அதான சரியான பத்திரிகையாளருடைய தர்மம். நீ மேடை ஏறி போன பிறகு பேசினா அந்த கட்சி தலைவர் கோவப்படுவாரா படமாட்டாரா? நீங்க ஒன்றும் செல்ஃபி எடுக்க வந்த பொண்ணை தட்டி விடல, சீமான் இந்த ஸ்டாலின் தட்டி விட்ட மாதிரி தட்டி விடல. விஜயை வந்து பார்க்க வந்த கூட்டத்தை வந்து தூக்கி தூர எறிஞ்சாங்களே, அது மாதிரி வந்து தூர எரியலை.